எங்கே போனாலும் திவ்ய பாரதியை பற்றி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான். அந்த காருக்குள்ள வச்சு அந்த லைட் பண்றதை எப்போ சார் நீங்க யோசிச்சீங்க? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. மைக் கொடுத்தாலே ரொம்ப பதட்டமாயிரும். தேங்க்யூ. இந்த ஒரு சின்ன கொஸ்டின் சார், நீங்க பேசுறதுக்கு கட்டுமானால அந்த காருக்குள்ள வச்சு அந்த லைட் பண்றதை எப்போ சார் நீங்க யோசிச்சீங்க? அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ், சீன் தெரியுதா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இல்லை இவங்க வந்து ப்ளீஸ் சார், அது எப்படியோ யோசிச்சிட்டேன். அதை பற்றி எதுக்கு பேசிட்டு. such a wonderful scene sir, such a wonderful scene sir. தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சாங் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம் எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்குது. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூரில் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது, நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்கள் மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்கள் பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. எங்கே போனாலும் திவ்ய பாரதியை பற்றி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சான். அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ அவங்க ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படி தான் திவ்ய பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்ட்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுகிறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்கசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால் எனக்கு இதோட லெக்கசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.